30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மசோதாவை மக்களவையில் தற்போது அமித்ஷா தாக்கல் செய்திருக்கிறார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான தண்டனை பெறக்கூடிய பிரிவுகளில் குற்றம் பதிவு செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் முதலமைச்சரோ பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் இருந்தால் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவருடைய பதவி தானாகவே தகுதி இழப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதுதான் இந்த அம்சத்துடைய முக்கியமான மசோதா. விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன், இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஏன் மத்திய அரசு இந்த மசோதாவை இப்போது கொண்டு வராங்க? தேவா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு 3 மசோதாக்களாக நாம பார்க்க வேண்டும். இது கான்ஸ்டிடியூஷனல் பில், ஜம்மு காஷ்மீர் ரெகக்னைசேஷன் பில் மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் பில். இந்த 3 மசோதாக்கள், அதாவது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கட்டும் அல்லது எந்த அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் மீது அவர்கள் பதவியை பறிக்கக்கூடிய வகையில் இந்த மசோதாக்கள் இருக்கின்றன. அதாவது இதில் என்னவென்றால் பிரதமர் மேலேயும் இதே மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஒரு பிரதமர் மீது அவர் கைது செய்யப்படுகிறார் அல்லது ஒரு 30 நாளுக்கு மேல் அவர் அந்த கஸ்டடியில் இருக்கிறார் என்றால் 31வது நாள் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்க வேண்டும். அல்லது அவர் பதவியில், அதாவது 31வது நாள் அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கவில்லை என்றால் அவர் பதவியில் நீடிக்க முடியாது. இதற்கு, அதாவது பிரதமரை நீக்குவதற்கு அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதலை பெற வேண்டும். அதே போல முதல்வரை கைது செய்யப்படுகிறார். அவர் 30 நாட்கள் அவர் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேலாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார், கஸ்டடியில் இருக்கிறார். அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெறக்கூடிய சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் முதல்வரும் 31ஆம் தேதி அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்க வேண்டும் அல்லது கவர்னரிடம் வழங்கியிருக்க வேண்டும் அல்லது அவரது பதவியும் தொடர்ந்து பேசலாம். அதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். இந்த மசோதா குறித்து உங்களுடைய கருத்து என்ன, என்னுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவாக இத்தகைய மசோதாக்கள் பொதுமக்களால் வரவேற்கப்படும் என்பதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால், மக்கள் தங்களை ஆளுபவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக, சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சட்டப்பிடியில சிக்கிக் கொண்டால் அவர்கள் பதவியில் தொடர்வது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இதுதான் பொது சிந்தனை. சிக்கல் என்னவென்றால், சட்டத்தை இயற்றுபவர்கள் சட்டத்தின் நோக்கம் எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் அது சட்டத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் வளைப்பதன் மூலமாக அந்த நோக்கத்தை சிதைத்து விடுகிறார்கள். தொடர்ந்து நாம் இதை பார்க்கலாம். உதாரணமாக மாநிலங்களில் இருக்கிற குண்டா சட்டம், இன்றைக்கு மத்திய அளவிலே நடைபெற்று வருகிற ஈடி சோதனைகள் வெறுமனே 2% தான் கன்விக்ஷன் ரேட் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டே அதை கண்டிக்கிறது. அப்படி என்றால் புலனாய்வுத்துறைகளை இஷ்டத்துக்கு வளைத்தால் இத்தகைய சட்டங்கள் எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்குத்தான் பயன்படும். அதுவும் போக இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய, அதாவது சட்ட திருத்தத்தை, அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. இப்போது எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன. எனவே நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அறிமுகம் செய்திருந்தாலும் அதை அதிகபட்சமாக ஒரு குழுவுக்கு அனுப்பலாம். அதை தாண்டி இதுல வேற எதுவும் நடப்பதற்கு வழி இல்லை என்றாலும் ஏன் இதை தெரிந்தே கொண்டு வருகிறார்கள்? ஏனென்றால் இன்றைக்கு நிலவுகிற பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக, குறிப்பாக பீகார் மாநிலத்திலே வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டை திசை திருப்புவதற்காக. ஆக நோக்கங்கள் புனிதமானவையாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றுபவர்கள் புனிதர்களாக இல்லை என்றால் எல்லாமே பாழ்பட்டு போய்விடும். 2018 தீபக் மிஸ்ரா, அன்றைய சிஜிஐ சொன்ன விஷயம் இது. இப்படியான ஒரு சட்டம் தேவைதான். அதே நேரத்தில் சட்டம் அரசியல் ரீதியாக பழிவாங்கலுக்கு பயன்படாமல் தடுக்க வேண்டிய கடமையும் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிறது என்று 2018 சொன்னார். இது அரசியல் சாசன அமர்விலேயே அன்றைய பாபு ராஜேந்திர பிரசாத், அரசியல் சாசன நிர்ணய சபையின் ஒரு உறுப்பினர், பின்னால் நமக்கு அவர் பிரசிடண்டாக இருந்தார். அவர் சொன்னதே டிஃபெக்டிவாக கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் பரவாயில்லை, கான்ஸ்டிடியூஷனை நிறைவேற்றுகிற கடமையில் இருப்பவர்கள் டிஃபெக்டிவாக இருக்கக்கூடாது. இதுதான் நோக்கம். உண்மையிலேயே எவ்வளவு மோசமான சட்டமாக இருந்தாலும் ஆளுவோர் புனிதர்களாக இருந்தால் மோசமான சட்டத்தையும் மக்கள் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் எவ்வளவுதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் ஆளுநர் புனிதமாக இல்லை என்றால், ஆளுவோர்கள் புனிதமாக இல்லை என்றால் அது இக்கட்டிலே தான் போய் முடியும். பேய் ஆட்சி செய்யும் நாட்டிலே பிணம் தின்னும் சாத்திரங்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி திரிஷா. மக்களவையில்
புதிய மசோதா ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்து பேசி வருகிறார். இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர்கள் மீது 5 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெறக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் 30 ஆண்டுகள். முன்னாள் எம்பி திரு அப்துல்லா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன? இதனுடைய மத்திய அரசு கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இது சாதகமான அம்சமா இல்ல ஜனநாயகத்திற்கு பாதகமான அம்சமா? நோக்கம் என்ன? உள்நோக்கம் தான். வேற என்ன நோக்கம்? உள்நோக்கம் தான் நோக்கமே. தனக்கு வேண்டாத மாநில அமைச்சர்களையோ இல்ல முதலமைச்சர்களையோ மற்றவர்களையோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவங்களை உள்ள வச்சு அவங்கள பதவியில இருந்து இருக்கிறத தாண்டி வேற என்ன நோக்கம் அதுக்கு இருக்க முடியும்? இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவுல ஒருத்தர் தண்டனை பெற்ற பிறகு கைதியாகிற சூழ்நிலை இல்ல. ஒருத்தர் மேல ஒரு சாதாரண குற்றம் சுமத்தி விசாரணை கைதியா கூட 1 வருஷம் உள்ள வைக்கலாங்க. இப்ப இடி மேல பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ட்டுங்களே நிறைய கண்டிச்சிருக்கு. 1 வருஷம் 6 மாசம் 8 மாசம் ஒருத்தர் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா இது வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படாமலே ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்களை கைது பண்ணி விசாரணை கைதின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு மாச கணக்கில் உள்ள வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு 30 நாள் உள்ள இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதவியில இருந்து எடுக்கிறதுங்கிறது எப்படி எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? இப்ப திரு அப்துல்லா, இப்ப ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் உட்பட ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள்லாம் இதே மாதிரியான குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றாங்க. அண்மையில இந்த மாதிரி கைது போயிட்டு அவங்க மீண்டும் வந்து பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த மசோதா அமலுக்கு வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பிஜேபி முதலமைச்சர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், மற்றவங்க இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். ஆனா அதுல பிரதமரையும் தானே சேர்த்திருக்காங்க. அப்ப அவங்க தானே பிரதமரா இருக்காங்க. அவங்க மேல குற்றம் சொல்லி அவங்களே உள்ள போயிட்டு அவங்களே நீக்கிக்குவாங்களா? உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அம்மா. இந்த மசோதா குறித்து தற்போது மக்களவையில் பல்வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இப்போது இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது? இல்ல, இது உண்மையிலேயே எனக்கு அரசியல்வாதியாக, ஒரு தூய்மையான அரசியல்வாதிய மகளாக பிறந்து ஒரு அரசியல்வாதியாக இன்று சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில இருக்கணும்ன்றது கனவு கண்டவரில் நானும் ஒருவன். ஏன்னா நேர்மையான அரசியல் என்பதை ஏதோ பிழைக்க தெரியாதவர்கள் என்பது போலவும், ஊழல் செய்தவர்கள் தான் பிழைக்க தெரிந்தவர்கள் போல என்பதும் ஒரு மாய தோற்றம் அரசியலில் படிந்து விட்டது. அதனாலதான் நேர்மையாளர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாமலும் போய்விடுகிறது. அதனால இன்னும் தூய்மையானவர்கள் தான் அரசியல். அரசியல் என்றால் நேர்மை, தூய்மை. இதற்கு அடிவகை செய்யும் இந்த மசோதாவை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏனென்றால் அரசியலில் வர நல்லவர்கள் வருவதற்கும் அரசியலை ஒரு வியாபாரமாக்காமல் இருப்பதற்கும் இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் என்பது எனது கருத்து. அண்மையில் டெல்லியுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் சத்யபால் மாலிக் மீது வழக்கு பதிவு செய்தது சிபிஐ. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எந்த விதமான குற்றமும் அவர் மீது இல்லை, அவர் சட்ட நடைமுறை பின்பற்றி தான் எல்லா முடிவுகளும் எடுத்திருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு கிளீன் ஷீட் கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த சட்டம் இப்போ அமலில் இருந்திருந்தா அவர் அப்பவே பதவி இழப்பு பண்ணியிருப்பாரு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் எதுவும் இல்லைன்னு சிபிஐ சொன்னாலும் கூட அவருக்கு ஏற்பட்ட இழப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தவறாதான் அது பார்க்கப்படும். ஒரு விதிவிலக்குகளை வைத்துக் கொண்டு விதிமுறைகளை நாம் குறை சொல்லக்கூடாது. எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஏதோ ஒரு இடத்துல நடந்தது. அதான் விதிவிலக்குகள் என்னைக்குமே விதிமுறைகளா ஆக முடியாது. அதற்கு என்று ஒரு சட்டம் வைப்பாங்க. ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் அதற்கு என்று ஒரு சட்டத்தில் இடம் இருக்கும். ஒரு சட்டம் தாக்கல் படும் பொழுது ஒட்டுமொத்தமாக இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதற்கு என்று நம்ம பேசுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? இத மாதிரி வந்துட்டா எனக்கு எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்துதான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக ஊழல் நாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை இந்த சட்டம் சொல்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. இப்போது இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் பலர் மீது இந்த மாதிரியான வழக்குகள், பிணையில் வர முடியாத நிறைய வழக்குகள் குற்றச்சாட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் இது பொருந்துமா? நிச்சயமா. சட்டம் என்பது எல்லாருக்கும் தான். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சி அரசிற்கு இருக்கிறது என்பதை நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றியுணர்வும் அந்த கட்சியில் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை, ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்வதற்கும்
ஒரு துணிச்சல் வேண்டும். அது யாரா இருந்தாலும் இதற்கு எதிர்த்து சொல்ல முடியாது. அந்த வகையில் யாராக இருந்தாலும் பாஜகவா இருந்தா இல்லைன்னு அவங்க சொல்லலையே. யாராக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது அரசியல் தூய்மை பெறுவதற்கு மிக 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 அவசியமாக இருக்கும் இந்த சட்டம். இந்த சட்டம் ஒருவேளை அமலுக்கு வந்தா 30 நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்டோமேட்டிக்கா பதவி இழக்க நேருவாரு. அப்படி நடந்தா மீண்டும் பை எலெக்ஷன் நடக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இது சிக்கல் அமையாதா? இல்ல, அது தூய்மைப்படுத்தப்படணும்ல. இது இப்ப செய்யவே கூடாதுன்னு முறையிலே கிள்ளிட்டு அப்புறம் யார் செய்வா? அதுதானே நமக்கு இது வந்து நான் செஞ்சு என்ன நீக்கிட்டா ஒரு தேர்தல் வருதான்னு பாக்குறதுக்கு இந்த சட்டம் கிடையாது. ஆரம்பத்திலேயே தூய்மையை இப்படி செஞ்சா நம்ம செய்ய முடியாது. அரசியல்வாதிகள் தான் நம்ம அரசியலில் இருக்க முடியும் என்பதை முதலிலேயே இது வலியுறுத்துகிறது அல்லவா? உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை யாரும் குற்றவாளிகள் அல்ல என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி மனிஷ் திவாரி தெரிவித்திருக்கிறார். பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகளோ அல்லதற்கு மேலாக தண்டனை பெறுவர்கள் மட்டும்தான் பதவி இழப்பு நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். அண்மையில் தமிழ்நாட்டிலிருந்து செந்தில் பாலாஜி இதேபோன்ற அமலாக்கத்துறை வழக்கில் லஞ்ச பிரிவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையிலும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த பதவியை விட்டு விலகினார். ஆனால் அவர் பல நாட்கள் சிறை, ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக அவர் சிறையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சட்டம் தற்போது அமலில் இருந்தால் அவருடைய பதவி என்பது 31ஆம் நாளிலேயே பதவி இழக்கக்கூடிய நடவடிக்கை ஏற்பட்டிருக்கும். டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே போன்ற லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டு, மதுபான ஊழல் வழக்கில் அவர் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் தற்போது வரைக்கும் அவர் மீதான தண்டனை என்பது அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிலையில் இந்த சட்டம் அமலில் வந்திருந்தால், ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருந்தால் 31ஆவது நாளில் அவருடைய பதவி இழப்பு என்பது தானாகவே நடந்திருக்கும். பல வழக்குகள் கடந்த காலங்களில் இது மாதிரியான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருப்பவர்கள் பின்னாட்களில் அந்த தண்டனை நிரூபிக்கப்படாமல் மீண்டும் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த தற்போது அமல்படுத்தப்பட இருக்கக்கூடிய கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா என்பது சட்டமாக நிறைவேறக்கூடிய பட்சத்தில் 31ஆவது நாளில் அவர்களுடைய பதவி, அமைச்சர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ தானாகவே தகுதி இழப்பு நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். நீதிமன்றத்துடைய தண்டனை கிடைப்பதற்கு முன்னதாகவே 31ஆவது நாள் அவரை குற்றவாளி என்று கருதி தானாகவே அவருடைய பதவி இழப்பு என்பது ஏற்படும். இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கும் இந்த மசோதா என்பது வழிவகை செய்திருக்கிறது. விவரங்களை நீரார் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு இளங்கோவன் சார் வணக்கம். இந்த மசோதா எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷனலா ஏற்புடையதா இருக்கு? சட்டம் ஒருத்தர் குற்றவாளி என்று நிரூபித்த பிறகுதான் அவருக்கு தகுதி இழப்போ பதவி இழப்போ என்பது ஏற்படும். ஜெயிலில் இருந்தாலே 31ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பொருந்தும் அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம்? சட்டம் என்ன சொல்லுது? ஏற்றுக்கொள்ள கூடியதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் தான் சொல்லணும். புதியதாக சட்டம் இயற்றுகிறார்கள். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் அந்த காலையிலிருந்து இந்த செய்தியை கவனிக்கும் போது ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுறேன். ஏன்னா நம்முடைய சட்டம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அப்படியே தண்டிப்பதற்கு வழிவகை செய்யவில்லை. ஒரு விசாரித்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான், இப்போ நீங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல கூட மற்ற வழக்குகளில் 2 ஆண்டுகள் தண்டனை இருந்தால் மட்டுமே பதவி இழப்பு என்பது இருக்கிறது. எனவே இது அரசமைப்பு சட்டத்தை ஒட்டியும் இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்தும் இது ஏற்புடையதா என்றால் ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை. இதற்கான விவாதத்தை நம்ம மக்களவையில நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி எடுத்துரைக்கிறாங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு இளங்கோவன்.